கேரளால இருக்க ஜட்டாயுங்கிற ஒரு பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். நிறைய பேர் வந்து டிக்கெட் கவுண்டர்ல வெயிட் பண்றாங்க. கேஷ் மட்டும் தான் வாங்குவாங்க. நீங்க என்ன 325 rupees ஆக்கிட்டாங்க டிக்கெட் சார்ஜஸ். Food items used through plastic smoking perfumes not allowed. ஓகே. கேபிள் கார் இல்லாத ஒரு ரீசனால தாங்க இப்படி நடந்து போயிட்டு இருக்கோம். வயசானவங்களே நடந்து தான் வராங்க நம்ம. ஆமா, உங்களுக்கு என்ன நடந்து போடா. வாட்டர் ஃபெசிலிட்டி. ஸோ நீங்க வர வழி எல்லாமே உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கு. இது தூரத்துல இருந்து பார்த்தது வெறும் பக்கத்துல பார்க்கும்போது ஃபைனலி ரீச் ஜடாயு. உட்கார்ந்து அப்படியே அந்த அழகை ரசிக்கும் போது ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. இது வந்து ஒரு ராமர் டெம்பிள். ராமரோட கால் தடம் இருக்கா இதுல. ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்கள் குட்டிலிபின். இன்னைக்கு நம்ம கேரளால இருக்க ஜட்டாயுங்கிற ஒரு பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து பைக் பார்க்கிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 rupees சார்ஜ் பண்றாங்க. காருக்கு பாத்தீங்கன்னா 30 rupees சார்ஜ் பண்றாங்க. என்ட்ரி டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 o'clock இருக்குங்க. ஸோ வாங்க, 10 o'clockல இருந்து வீக் டேஸ்ல வந்து 5 வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நாங்க வீக்கெண்ட் வந்திருக்கோம், சாட்டர்டே. அதனால வந்து எப்படி சொல்ல, இன்னைக்கு ஒரு 6 o'clock வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. சுத்தி பாத்தீங்கன்னா ஏரியா வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம எப்படி சொல்ல, இந்த ஏரியா ரொம்பவே நீட்டா வச்சிருக்காங்க. எனக்கு கேரளா எதுக்காக மெயினா பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா, எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டுமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி இந்த ஏரியாவுமே ரொம்பவே கிளீனா நீட்டா இருக்கு. சரி வாங்க, உள்ளாடி போய் எப்படி இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும். ஸோ இப்போ நம்ம இருக்கிற இந்த ஸ்பாட் பாத்தீங்கன்னா கார் அண்ட் டூரிஸ்ட் வேன் எல்லாம் பார்க் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் தாங்க. எவ்வளவு பெரிய ஸ்பேஸா இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க எவ்வளவு பேர் வந்தாலுமே இங்க வந்து பார்க் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நாங்க மார்னிங் கொஞ்சம் ஏர்லியரா வந்துட்டோம், ஒரு 9:50 தாங்க. ஆனா வந்து நீங்க சீக்கிரம் வந்தாலுமே இங்க உங்களை அலோவ் பண்றாங்க. நாங்க நினைச்ச ஒரு சீக்கிரம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்க சீக்கிரம் வந்த அப்புறமே இங்க அலோவ் பண்ணாங்க. அதனாலதான் கொஞ்சம் க்ரௌடு கம்மியா இருக்கு. மேபி நீ போய் பார்க்கும்போது க்ரௌடு அதிகமாகலாம், சொல்ல முடியாது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஜட்டாயோட என்ட்ரி பாயிண்ட்ல தாங்க இருக்கோம். ஸோ இதான் என்ட்ரன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிக்கெட் கவுண்டர்ல வெயிட் பண்றாங்க. இங்க ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 200 சார்ஜ் பண்றாங்க. ஸோ அந்த டிக்கெட் பத்தி நான் வந்து நெக்ஸ்ட் சொல்றேன். ஸோ இந்த ஏரியா தான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இதோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோம். இந்த என்ட்ரன்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிளாக் ரூம், உங்களுக்கு வந்து உங்க திங்ஸை வைக்கிறதுக்காக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. தென் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கு. அண்ட் என்ட்ரி பாயிண்ட், இந்த என்ட்ரி பாயிண்ட் நீங்க அங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே டிக்கெட் கவுண்டருக்காக வெயிட் பண்றாங்க. செக்யூரிட்டி செக் பண்ணி தான் உங்களை இங்க உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க வேற ஏதாவது கொண்டு போனீங்கன்னா, அதே மாதிரி நம்ம வரும்போதே பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் வண்டி வந்திருக்கு. ஸோ நிறைய காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க கூட்டிட்டு வராங்க. ஆல்சோ வந்து செக்இன் கேபிள் கார் இன்னைக்கு அலோடு கிடையாது இங்க. ஓகே. ஸோ வந்து ஒரு 3 days இங்க கேபிள் கார் அலோவ் பண்ணலாம்னு சொல்றாங்க. நான் மெயினா இங்க வந்ததே இந்த கேபிள் காருக்காக தான். ஏன்னா வந்து நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் இங்கதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்தோம். ஆனா இன்னைக்கு கேபிள் கார் உங்களை அலோவ் பண்ணல. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் மட்டும் தான் வாங்குவாங்க. நீங்க ஜிபே போன்பே பண்ண முடியாதுங்க. அதனால கேஷோட வாங்க. 2 பேர். லிபின். Mobile number 8337 650. வீடியோல பார்த்து வரும்போது பாத்தீங்கன்னா இங்க 200 தான் டிக்கெட் சார்ஜஸ் போட்டுருந்தாங்க. பட் இப்போ டிக்கெட் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா 325 rupees ஆக்கிட்டாங்க டிக்கெட் சார்ஜஸ். 325 பார்த்துக்கோங்க. நான் போட்டிருக்கேன் 430 வரைக்கும். பாத்தீங்கன்னா நாங்க 2 பேர் வந்தோம். எங்க 2 பேருக்குமே சேர்த்து ஜிஎஸ்டியோட 645 rupees ஆகிருக்குங்க. நீங்களும் ஜிஎஸ்டியோட இருக்கு. மெயினா வந்து நான் உங்ககிட்ட முதல்ல சொன்ன மாதிரி தான், கேஷ் மட்டும் தான் வாங்குவாங்க. ஜிபே அண்ட் போன்பே கிடையாது. ஓகே. இங்கதான் என்ட்ரி. என்ட்ரன்ஸ்ல நம்ம செக் பண்றதுக்கு அவங்க ஆள் நிற்பாங்க. அவங்க டிக்கெட் காமிச்சிட்டு கிளம்பிடலாம். ஓகே. Any food items used through plastic smoking perfumes not allowed. ஓகே. தேங்க்யூ. சரி, தேங்க்யூ. Slowly walking. ஓகே, தேங்க்யூ. இங்க ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நடக்கிற ஏரியாவா இருக்கட்டும், எல்லா ஏரியாவுமே நீட்டா வச்சிருக்காங்க. இங்க நீங்க சுத்தி பாத்தீங்கன்னாலே தெரியும், அவ்வளவு சூப்பரா வச்சிருக்காங்க இந்த ஏரியா எல்லாமே. அது மட்டும் இல்லாம கிளீனா நீட்டா இருக்கு. அதுதான் ஹைலைட். ஸோ லேடிஸ்க்கு செக்கிங்க்கு ஒன்று, ஜென்ஸ் செக்கிங்க்கு 2 பேர் பக்காவா பண்றாங்க. தேங்க்யூ. இப்ப இந்த வழியா தான் நம்ம நடந்து போகணுமா? ஏதோ சப்வேக்குள்ள போற ஒரு ஃபீல் கிடைக்குது. வாங்க. இது என்ன நீட்டா வச்சிருக்காங்க, பக்காவா இருக்கு. ஒரு இதுல வெயிட்டிங் ரூமு,
எல்லாமே பக்காவா இருக்கு. வெயிட்டிங் ரூம், ஏசி வெயிட்டிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ஆமா. ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தா நீங்க எடுத்துக்கலாம் இங்கே. இப்போ நம்ம கேபிள் கார் இல்லாத ஒரு ரீசனால தாங்க இப்படி நடந்து போயிட்டு இருக்கோம். ஆனா வந்து பரவாயில்ல, கொஞ்சம் நிழலா தான் இருக்கு. வயசானவங்களே நடந்துதான் வராங்க நம்ம கூட. ஆமா, உங்களுக்கு என்ன நடந்து போடா. அதனால அது இல்லாம இது பார்க்க லைட்டா ஏதோ நம்ம ஒரு சிதறால் மலைக்கோயில் ஒரு ஃபீல் கிடைக்கும். டெஃபினெட்லி. அங்க ஏறின மாதிரி இப்ப மூச்சு வாங்குது. கொஞ்சம் பொறுமையா ஏறினாலும் ஓகேன்னு நினைக்கிறேன். நல்ல டைம் இருக்கு. நீங்க காலையிலயே வந்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமா பொறுமையா இருக்கலாம். அப்படி பொறுமையா ஏறிக்கலாம். கூட்டம்னு சொன்னா அந்த லெவலுக்கெல்லாம் கூட்டம்னு சொன்னாங்க நிறைய பேரு. அந்த லெவலுக்கு கூட்டம் தெரியல. இவரால் இந்த கேபிள் கார் இல்லாதனால அந்த கூட்டம் எல்லாமே இருக்கலாம் மேபி. ஆனா எல்லா இடமும் அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஏறி வரும்போது இந்த யோகா வில்லேஜ்ங்கிற போர்டு இருக்கும், பாத்துக்கோங்க. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா எப்படி சொல்ல, அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஏதோ நிறைய தூரம் நடந்து வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா மொத்தமா பாத்தீங்கன்னா 1000 படியில ஒரு 648 படி இன்னுமே இருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு நடந்து வந்திருப்போம்? ஒரு 300 சம்திங் படி தான் இப்போ வந்திருப்போம் இவ்வளவு தூரத்துக்கு. இன்னும் 648 மீட்டர்ஸ் இருக்கு, படி இருக்கு. 895 மீட்டர்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இங்க பேக்ல வா, இங்க என்ன ஒரு விஷயம் சூப்பரா போட்டிருக்காங்க. என்னன்னா, இஃப் யூ ட்ரூலி லவ் நேச்சர் யூ வில் ஃபைண்ட் பியூட்டி எவ்ரிவேர்னு சொல்லிட்டு. அது சீரியஸ்லி உண்மைதாங்க. நம்ம வந்து உண்மையா ஒரு நேச்சர் லவ்வரா இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம பார்க்குற எல்லா இடமுமே நமக்கு கண்ணுக்கு அழகா தான் தெரியும். வாட்டர் ஃபெசிலிட்டி, ஸோ நீங்க வர வழி எல்லாமே உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம நார்மலா ஒரு ஏரியால நடந்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கேவ் மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. அங்கதாங்க போக போறோம், வாங்க. இது வந்து நார்மல் சிமெண்ட் கட்டை வச்சு கட்டி இருக்காங்க. மேபி கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஏரியா கட்டி இருக்கலாம். நார்மலா பாக்குறதுக்கான வந்து ஒரு கேவ் மாதிரி செட்டப்ல இருக்கு. ஓகே தான், ஒண்ணுமே இல்லாததுக்கு ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா யூனிக்கா இருக்கட்டும் சொல்லி மேபி ட்ரை பண்ணிருக்கலாம் இவங்க. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே சிமெண்ட் கட்டையில தான் கட்டியிருக்காங்க. பாத்துக்க, நம்ம இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கோம். ஆனா இத பார்த்தா எப்படி இல்ல, ரொம்ப வெயிலாவும் இல்ல, ரொம்ப நிழல்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து நிழல்ல தாங்க நடந்து போறோம். அது ஒரு பெரிய விஷயம். என்னன்னா, நம்மள ஓவர் வெயிலே நடக்க வைக்கல இவங்க. எல்லா இடமுமே உங்களுக்கு நிழலா இருக்கனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போறதுக்கு, அதுக்குள்ள மெயினா நீங்க ரெஸ்ட் எடுத்து போலாம். இங்க ரெஸ்ட் எடுத்து போறது மட்டும் இல்லாம கிளீனா நீட்டா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ட்ரன்ஸ்லயே கேட்டாங்க, வாட்டர் பாட்டில் எதுவுமே நீங்க கொண்டு வரக்கூடாது, இங்க வச்சிருக்காதீங்க. ஏன்னா வந்து இவ்வளவு கிளீனா வச்சிருக்க ஒரு ஏரியால நம்ம வந்து வாட்டர் பாட்டில் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு போட்டோம்னா எவ்வளவு டஸ்டா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஊரை நீட்டா வைக்கிறது நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. அற்புதமான ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த மரத்தோட ஒட்டி ஒரு பாறை இருக்கு. அது வந்து பாறை பெருசாகி அந்த மரத்தை ஒட்டிச்சா இல்ல மரம் பெருசாகி அந்த பாறையில ஒட்டிச்சான்னு தெரியல. ஆனா வந்து சேம் ரெண்டுமே அந்த மரத்தோட ஒட்டி இருக்கு. அது கொஞ்சம் பார்க்க நல்லாவே இருக்கு. நம்ம பக்கத்துல வந்துட்டோம் காய்ஸ். கொஞ்சம் தூரம் தான். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம வந்து டாப் ரீச் பண்ணிட்டோங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இங்க இருந்து பார்க்கும்போது அந்த ஒரு கால், அந்த கால் மீன்ஸ் அந்த இதோட தெரியுதா, அந்த ஈகிளோட கால் தெரியுதா? டாப் வியூ பாருங்க. மேல ஏதோ ரூம் மாதிரி எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. இருக்கு, இங்கதான் கேபிள் ஸ்டார்ட் ஆகும். கேபிள் வந்தாலும் நமக்கு போர் தான் அடிக்கும்னு நினைக்கிறேன். சம்திங் இத்தினோண்டு தான் இருக்கு. இப்ப ரொம்ப பக்கத்துல இருக்க மாதிரி தான் இருக்கு. அங்க வரைக்கும் போகுது. இல்ல அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். சின்ன எக்ஸ்பீரியன்ஸுக்கு எப்படி கேபிள் காரா? ஒரு வழியா நம்ம நடந்து வந்து என்னமே 143 ஸ்டெப்ஸ் தாங்க இருக்கு. பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்க டாப் ரீச் பண்ணிட்டோம். உங்களுக்கு அது இது தெரியுதான்னு பாருங்க. இதான் இருக்கு. நம்ம அந்த கேபிள் கார்ல வந்தோம்னா அந்த இதுலதான் வந்து ரீச் ஆகும். ஆனா இந்த கேபிள் கார் இல்லாத ரீசன்னால நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வர மாதிரி இருக்கு. ஒரு வியூ பாயிண்ட் உங்களுக்கு இருக்கு. இங்க இருந்து உங்களுக்கு ஒரு இந்த சைடு நிற்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்பதான் சொல்லிட்டு இருக்காரு செக்யூரிட்டி. ஸோ அவர் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ இங்க நல்லா காத்தா இருக்கு. ஸோ அதான் உங்களுக்கு புரியுதுல, இந்த காத்தடிக்கிற ரீசனால தான் இன்னைக்கு வந்து கேபிள் கார் வந்து நமக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஓவர் காத்து இருந்துச்சுன்னா நமக்கு கேபிள் கார் கிடையாது. இந்த மாதிரி நடந்து தான் போனோம். லாஸ்ட் ஒரு 3 டேஸா கேபிள் கார் அவைலபிலிட்டி இல்லை. நீங்க வந்தீங்கன்னா நடந்து போற மாதிரி தான் இருக்கும். ஸோ இனிமே நீங்க வரதா இருந்தா கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாங்க. விசாரிச்சு மீன்ஸ் வெதர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுவாங்க. ஏன்னா நார்மலா நேற்றுக்கு நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா இந்த காத்து ஓவரா பயங்கரமா இருந்துச்சு. காத்து அதிகமா இருக்கனால வந்து கேபிள் கார் ரன்னிங்ல இருக்காது. பாத்தீங்கன்னா கிளியரா தெரியுதுங்க அந்த அந்த ஈகிளோட இது. பாத்தீங்கன்னா ஓ, இங்க வர நமக்கு கொஞ்சம் மேலே ஏறிவா. இந்த ஏரியால இருந்து கண்ணெல்லாம் கிளியரா தெரியுது. உங்க பாரு, அந்த
அதோட கண்ணை பாரு. ஸோ அந்த கண்ணு தான் அப்படியே வெயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா? அது ஜூம் பண்ணுறேன், தெரியுதான் தெரியல, இதை பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கு. ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வந்து ஃபைனலி ஸ்பாட்டை ரீச் பண்ணிட்டோம் மக்கா. அங்க தூரத்துல இருந்து பார்த்தது வெறும் பக்கத்துல பார்க்கும்போது அப்படி ஒரு ஃபீலா இருக்கு. ரோப் கார்ல வந்தா இதான் ஏரியா. இங்க இருந்து நம்ம இந்த வழியா நடந்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி ரீச் ஜடாயு. இங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம அந்த சைடு பார்க்கும்போது மியூசியமோட ஒர்க் நடக்கிறதுனால இது க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா இந்த சைடு பாத்தீங்கன்னா 60 தியேட்டர் ஒர்க் நடக்கிறதுனால க்ளோஸ்ல இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. மேபி சீக்கிரமா ஓப்பன் ஆகலாம். ஓப்பன் ஆன அப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னுமே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதோட ஹிஸ்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ மலையாளத்துலயும் இருக்கு, ஹிந்தியில இருக்கு, ஆல்சோ இங்கிலீஷ்லயுமே இருக்கு. இது ஒரு ராமாயணம் கதையை பேஸ் பண்ணி உள்ள இதுங்க. அதை பேஸ் பண்ணி தான் இங்க வந்து இது வச்சிருக்காங்க. இதுல வந்து அதோட ஃபுல் டீட்டெயிலுமே இருக்கு. முன்னாடி எல்லாம் அது உள்ளாடி போய் பாக்குற மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. ஆனா இப்போதைய பாத்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மியூசியம் ஒர்க் ஆன் ப்ரோசஸ். ஓகே, இங்க வந்து மியூசியமோட வேலை நடக்கிறதுனால வந்து இங்க ஃபுல்லா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இல்லைன்னா வந்து நம்ம உள்ளாடியும் போய் பார்த்துக்கலாம். ஸோ நைஸ். தேர் மிரர். அவர் கண்ணை பார்த்தீங்களா? கண் அவ்வளோ வேற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க. அது சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பார்க் மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. ஓவரா என்ன காத்து அடிக்குது. இந்த காத்துனாலதான் நமக்கு என்ன வரணும்னு ஆக்கியிருக்காங்க. அண்ட் இங்க போய் நம்ம டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நான் எதுவும் டச் பண்ணல. அண்ட் இங்க இருக்க செட்டப்பை பாருங்க, ஒரு சூப்பரா பார்க் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இதுல எல்லாம் உட்கார்ந்து அப்படியே அந்த அழகை ரசிக்கும் போது ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஒவ்வொரு ஏரியால இருந்து ஒவ்வொரு வியூ பாயிண்ட் கிடைக்குங்க. அங்க பாருங்க, அவ்வளோ வியூ கிளியரா கிடைக்கும். இந்த ஏரியாவும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து இந்த சைடுல இருந்து ஒவ்வொரு சைட்ல இருந்து சைட் பை சைட் பார்க்க உங்களுக்கு ஒவ்வொரு அழகான வியூ இங்க கிடைக்குது. இதுக்குள்ள கோயில் மாதிரி ஏதோ இருக்கு, புரிஞ்சு. ஸோ இது டெம்பிள். ஓகே, நீங்க செப்பல்ஸ் எல்லாம் ஐயோ ரொம்ப டெம்பிள் என்ட்ரன்ஸ். ஸோ நம்ம இப்போ செப்பல்ஸ் இங்கே கழட்டிட்டு அப்படி கோயிலுக்குள்ள போகலாம். அதான் டெம்பிள் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ராமர் டெம்பிள். எது ஜடா நல்லா கிளியரா இருக்கு. தட்சிணாமூர்த்தி டெம்பிள்ஸ். ராமரோட கால் தடம் இருக்கா இதுல. ஸோ அதுதான் இங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வியூ காமிக்கிறேன். ராமரோட கால் தடம். லிஃப்ட் எல்லாம் இருக்கு. லிஃப்ட் எல்லாம் இருக்கா? அந்த பக்கம் எஸ், லிஃப்ட் எல்லாம் இருக்கு கைஸ். டீ ஷாப், இதுதான் அந்த டீ ஷாப். உங்களுக்கு ஹெவி காஸ்ட் தான். பார்த்துக்கோங்க, உங்களால ப்ரொவைட் காசு செலவு பண்ண முடிஞ்சா கண்டிப்பா வாங்கலாம் இங்க. ஸோ இந்த ஜட்டையோட வியூ இவ்வளோ வந்தாங்க. நாங்கள் வந்து ஃபுல்லாக இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்சோ இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸை ரெகுலராக வாட்ச் பண்ண நினைச்சிங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.